பாண்டிய ஸ்டோர் சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம கதிர் இருந்துட்டு நம்ம முத்துவேலை கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அங்கே இருந்துட்டு டைம் ஆகும் போல இருக்கே, இல்லை இன்னும் கொஞ்ச நேரத்தில் கூப்பிட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் எதுக்காகவும் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கதிர் இருந்துட்டு முத்துவேலை சமாதானம் பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கு அடுத்து தான் நர்ஸ் இருந்துட்டு முத்துவேலை கூப்பிடுறாங்க. பில் ப்ளே பண்ணிடுங்க, அதுக்கப்புறம் 2 டெஸ்ட் எடுக்க வேண்டியதாக இருக்குது. ஏற்கனவே காரைக்குடியிலே நாங்கள் டெஸ்ட்டெல்லாம் எடுத்து முடிச்சிட்டோம். அது பரவாயில்லைங்க, இருக்கட்டும். ஆனால் இன்னும் சில டெஸ்ட்டெல்லாம் இருக்குது, அதை எடுக்கணும் இல்லையா? அதனால தான் நீங்கள் இங்கே போய் பில்லை கட்டுங்க அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக கதிர் இருந்துட்டு நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, நான் போய் பில் கட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் தான் போயிட்டு பில்லெல்லாம் கட்டிட்டு வராரு. அதுக்கு அடுத்து தான் நர்ஸ் கேட்டு கொடுத்துட்றாங்க. சார் நீங்கள் வாங்க, டெஸ்ட் எடுக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேலை கூப்பிட்றாங்க. கூட நான் வரணுமா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சார், அவர் மட்டும் வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேலை மட்டும் கூட்டிக்கிட்டு போகிறாங்க. அதுக்கடுத்து தான் டாக்டர் கூப்பிட்றாங்க, வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் முத்துவேல் ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க. எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, என் ஃப்ரெண்டோட அப்பாவுக்கும் இப்படி தான் இருந்தது. ஆனால் அவங்க சீக்கிரமாக கண்டுபிடிச்சதுனால அவங்களும் அதை சரி பண்ணிக்கிட்டாங்க, மாத்திரை மருந்து. அதுக்கப்புறம் கொஞ்சம் சர்ஜரி பண்ண வேண்டியதாக இருந்துச்சு, எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ அவர் ரொம்பவே நல்லா தான் இருக்கார், நீங்கள் பயப்படாதீங்க, டாக்டர் எல்லாமே நல்ல விதமாக தான் சொல்லுவார் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக இல்லை இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, நான் உங்கள் கூட இருக்கேன்ல அப்படின்ற மாதிரி கதிர் சொல்லிட்டு டாக்டர் கிட்டே போகிறாங்க. காரைக்குடியிலே டாக்டர் உங்களுக்கு எத்தனாவது ஸ்டேஜ்னு சொல்லியிருப்பாங்களே, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. சில பேர் 4வது ஸ்டேஜில் கூட நிற்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் காப்பாற்றி பார்ப்போம், ஆனால் முடியாத பட்சத்தில் தான் அவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆகிடுது. ஆனால் நீங்கள் 2nd ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிச்சிருக்கீங்க, அதனால் ஒரு மாத்திரை மருந்து, ஒரு சின்னதாக ஒரு சர்ஜரி பண்ண வேண்டியதாக இருக்கும், அது பண்ண கண்டிப்பாக க்யூர் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எல்லாம் முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்க எழுதி கொடுத்த டேப்லெட்டை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், அதுக்கப்புறமா நான் டேட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்ககிட்ட நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிடுறாங்க. முத்துவேல் வெளியே போயிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. கதிர் இருந்துட்டு அந்த ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துக்கிட்டால் கண்டிப்பாக இவர் உசுருக்கு எந்த ஆபத்தும் இல்லைல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, பயப்படாமல் இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிடுறாங்க. கதிர் டாக்டர்கிட்ட நான் பேசி பார்த்துட்டேன், அவங்க கொடுத்த மாத்திரை மருந்தும் சின்னதாக ஒரு சர்ஜரியும் பண்ணிக்கிட்டாக்க கண்டிப்பாக சரியாயிடுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் எதுக்காகவும் பயப்படாதீங்க, நாங்கள் இருக்கோம், நீங்கள் தைரியமாக இருங்க. எத்தனையோ பேரை நீங்கள் கடந்து வந்திருப்பீங்க, எவ்வளவோ கஷ்டத்தை நீங்கள் போராடி ஜெயிச்சிருப்பீங்க. அதனால் இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுட்டு அடுத்த வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் கையை பிடிச்சி ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. சரி போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கடுத்து தான் இந்த பக்கம் நம்ம சரவணன் கடையில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. செந்தில் வராங்க, கடைக்கு ஒரு கஸ்டமர் வராங்க. வந்த உடனே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையானதை செந்திலே எடுத்து கொடுத்துட்ருக்காங்க. அண்ணன் நீங்கள் வீட்டுக்கு போங்கண்ணே, சாப்பிட்ற டைம் கூட இல்லைடா, அப்பா வேறு வீட்டுக்கு போயிருக்காரு, என்ன எதுக்கு வீட்டுக்கு வர சொன்னார்? ஏதாவது முக்கியமான ஒரு விஷயமா? மயிலோட ஃபேமிலியிலேருந்து யாருன்னா வந்திருக்காங்களா, இல்லை மயிலையும் அங்கே நாடகம் போட்டுட்ருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அண்ணன் இங்கே படுத்தாதானே, தயவு செஞ்சு வீட்டுக்கு போனேன். என்னடா உன் முகமே சரியில்லை, ஏதாவது பிரச்சனையா? மறுபடியும் அப்பாவும் அம்மாவும் சண்டை போட்டுக்கிட்டாங்களா? அதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு, நீ முதல்ல வீட்டுக்கு போனேன் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம சரவணை நேர்ந்துட்டு என்ன விஷயனே சொல்ல மாட்டேங்கிறானேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. அங்கே எல்லாருமே ரொம்பவே வருத்தத்தோட கோபத்தோடமும் இருக்காங்க. சரவணன் வந்தோடனே, மீனா எப்பப்பா வந்த? கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் மாமா வந்தேன். சரிப்பா அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் என்ன விஷயம், ஏன் எல்லோரும் ஒரு மாதிரி இருக்கீங்க, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், மயில் வீட்டிலேருந்து இவங்க யாராவது பிரச்சனை பண்ணாங்களா, இல்லை உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் கேட்டுட்ருக்காங்க. கோமதி மயில் உன்னை பார்த்தாலா, எப்போ பார்த்தானு கேட்குறீங்க, கோவில் ஏதாவது பேசினால, அதுக்கு நீ என்னடா சொன்ன, இது வரைக்கும் எதிரியே இருந்தால் கூட நம்ம வாயால் சுட்டுடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பொறுமையாக எடுத்து சொல்லி பார்ப்போன்னு சொல்லுங்க. ஆனால் நீ என்னடனா ஒரு பொண்ணை கேட்கக்கூடாத வார்த்தையே கேட்டுட்ருக்க,
என்னடா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி இருந்துட்டு ரொம்பவே கோவப்பட்டு சரவணன் போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. அது ஏதோ தெரியாம கோவத்தில் சொல்லிட்டேம்மா. ஏற்கனவே அவ இப்படி தானே ஒரு நாடகத்தை போட்டுட்டு இருந்தா. திரும்பவும் அதே நாடகத்தை ஆரம்பிச்சா நான் என்னம்மா பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அவளால் நம்ம படாத கஷ்டமாம்மா. ஜெயிலுக்கெல்லாம் கூட போயிட்டு வந்தாச்சு. நிம்மதி இல்லாமல் இன்னைக்கு என் வாழ்க்கையே கேள்விக்குறியே நின்றுட்டு இருக்கேம்மா. எல்லாத்துக்கும் காரணம் அவங்க தானே அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்காங்க. அது எல்லாமே சரிதான். ஆனால் அவள் கர்ப்பமாக இருக்கிற பொண்ணு இப்படியெல்லாம் பேசினா யாராச்சும் தாங்கிக்க முடியுமா? உங்கள் அப்பா என்ன நடிக்கிறேன்னு ஒரே ஒரு வார்த்தையை தான் சொன்னார். அதே என்னால் தாங்கிக்க முடியல. ஆனால் ஒரு பொண்ணை பேசக்கூடாத வார்த்தையை நீ பேசிட்டு வந்திருக்க. கர்ப்பமாக இருக்கிற பொண்ணுடா. அவள் கர்ப்பமாலாம் இல்லைம்மா. அவள் சும்மா நாடகம் ஆடிட்டு இருக்கா. திரும்ப இங்கே சேரத்துக்காக தான் இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கா அவள் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக மீனாவே அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் செக் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அன்னைக்கு உங்ககிட்ட ரிப்போர்ட் காட்டுறதுக்காக தான் அவள் அங்கே வந்திருக்கா. ஆனால் அவளை இப்படிலாம் பேசிட்டேடா அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. சரவணன் இருந்துட்டு நான் உண்மையாகவே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் மாமா, என்னை நம்புங்க. இங்கே பாருங்கள், டாக்டர் ரிப்போர்ட்லாம் கூட கொடுத்துருக்காங்க. உங்கள் மேலே சத்தியமா நான் பொய் சொல்லலை மாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தங்கமயில் சொன்னது எல்லாத்தையும் சரவணன் யோசிச்சு பார்க்குறாங்க. ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு பக்கம் கேஸ் போயிட்டுருக்கு, இன்னொரு பக்கம் இப்போ குழந்த வேறு. இப்போவே அந்த குழந்தைய கையில் தூக்கி கொஞ்சன போல் ஆசையாக இருக்குது. அவள் அன்றைக்கி போய் சொன்ன போது கூட அவள் காலை நான் தரையிலே விடலை. அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டேன். இதே இடத்துல தான் அவளுக்கு நான் கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணுங்க, எவ்வளோ சந்தோஷமாக இருந்தேங்க. ஆனால் அதுக்கப்புறம் அந்த சந்தோஷம் நிலைக்காமையே போயிடுச்சு. ஆனால் இன்றைக்கி கோர்ட்டு வாசலில் போய் நின்றுட்டுருக்கோம். இன்றைக்கி அவள் வயிற்றில் குழந்திருக்கு, என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்பவே வருத்தத்தோடு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் நம்ம சரவணன் இருந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. கோமதி இருந்துட்டு என்னங்க பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கிட்ட கேட்கவும், பாண்டியனும் கொஞ்சம் பொறுமையாரு, ஏதாச்சும் ஒன்று பண்ணி தானே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதோடு இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி பாண்டியன் ஸ்டோரில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.